ஹலோ தமிழா. இன்னைக்கு நம்ம ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் கூட எப்படி நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் ஒரு பெரிய இன்வெஸ்டர் கூட எப்படி பீட் பண்ணணும்னு சொல்ற பீட்டிங் த ஸ்ட்ரீட் புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ஆத்தர் பேர் பீட்டர் லிஞ்ச். இவர் இந்த புக்கு மட்டும் இல்லாமல் ஒன் அப் ஆன் த வால் ஸ்ட்ரீட், லேர்ன் டு ஏர்ன் அப்படிங்கிற புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி லேர்ன் டு ஏர்ன் பற்றி சம்மரி பார்த்துருக்கோம். இவர் 13 வருஷமாக மெகலன் ஃபண்டை மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப ஃபேமஸான ஃபண்ட். இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே இன்வெஸ்ட் இன் வாட் யூ நோ, உங்களுக்கு தெரிஞ்சதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம விஷுவலாக பார்க்குற ஒரு துணிக்கடை, ஒரு பேங்க் ஏடிஎம், அதை வச்சு இவர் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த புக்கில் மொத்தம் 21 சாப்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம எடுத்து பொறுமையாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருப்போம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு புக் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம். இந்த இன்ட்ரொடக்ஷனில் பாண்ட்ஸை விட ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாரு. ஏன்னா முக்கிய ரீசனே பாண்ட்ஸோட நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பாண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளால் ஆக்சுவல் ப்ராஃபிட், ஆக்சுவல் ரிட்டர்னே எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே ஒரு 1950ஸ்லேருந்து ஒரு 1980s வரைக்கும் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் பற்றி பேசியிருப்பாரு. பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு நான் 2 PDF நான் கீழே கொடுக்குறேன். ஒன்று இந்த மாதிரி ஹைலைட் பண்ண மாதிரி ஒரு PDF, இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற PDF. உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னாவே 1920லேருந்து 1980 வரைக்கும் பாண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. S&P அப்படிங்கிறது நம்மளது நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி ஒரு இண்டெக்ஸ், அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டாக்ஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது லாங் டேர்மில். பாண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு சாப்டர் பற்றியும் ஒரு 1 or 2 லைனில் பேசியிருப்பாரு. எனிவே நம்ம இப்போ ஒவ்வொரு சாப்டர் எடுத்து தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே என்ன முக்கியமாக சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் அதிக பிரெயினை தவிர அதிக கட்ஸ் தான் தேவைப்படும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணி லாங் டேர்ம் நம்ம ஹோல்ட் பண்ணாலே ஈஸியாக நம்மளுக்கு மார்க்கெட்டோட அதிகமான ப்ராஃபிட் எடுத்துலாம்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 1க்கு போவோம். சாப்டர் 1ஓட பேர் த மிராக்கிள் ஆஃப் செயின்ட் அக்னீஸ். என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா, ஒரு சிம்பிளான ஸ்டாக் பிக்கிங் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லியிருப்பாரு. ப்ளஸ் யாரெல்லாம் MBA பிடிச்சி, யாரெல்லாம் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் அந்த மாதிரி ஆகி ஷேர் மார்க்கெட்டை டீப்பாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. யாராக இருந்தாலும் காசு சம்பாதிக்கலாம், அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காசு இழக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. நம்ம எப்பப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட்டை டைம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் கண்டிப்பாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம யூடியூப்பில் இல்லை எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க அதிக ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நம்பி அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டை டைம் பண்ணி நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பணத்தை இழக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இழந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவாங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டே வரலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை டைம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி இறங்கும் நாளைக்கு இறங்கும் ட்ரேடிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரே அக்கௌண்ட் ஒரே அமௌண்ட்டை நீங்கள் ரெண்டுக்குமே மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு ஆத்தரிங்க. இங்கே ரொம்ப ஒரு ஃபன்னியான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு, த செயின்ட் அக்னீஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு. இங்கே 1990ல் ஒரு 7th grade ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஷேர் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவை சூஸ் பண்ண வச்சிருப்பாங்க. அந்த சூஸ் பண்ண போர்ட்ஃபோலியோ 2 இயர்ஸில் நம்மளுக்கு 70% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. S&P அதாவது நிஃப்டி 50 மாதிரி அவங்களோட இண்டெக்ஸ் ஃபண்ட் வெறும் 26% தான் கொடுத்துருக்கு. இது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்ச கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரொம்ப சிம்பிளாக அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அந்த கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பென்டெக் அப்படிங்கிறது நம்ம லக்ஸர் பென்ஸ், ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஒரு பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்னென்னலாம் தெரிஞ்சதோ அதை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணதோட அவங்க ஒரு புக்லியில் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இந்த பிஸ்னஸ் இப்படி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி தான் பணம் வருது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே பீட்டர் பிரின்சிபல்னு சொல்லியிருப்பாரு. பிரின்சிபல் நம்பர் 3, நெவர் இன்வெஸ்ட் இன் எனி ஐடியா யூ கேனாட் இன்வெஸ்ட் வித் அ கிரையான். அதாவது நீங்கள் ஒரு பொம்மை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு பிஸ்னஸில் என்றைக்குமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்வெஸ்டிங் லைஃப் சிம்பிளாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதுலேருந்து கற்றுக்கிட்டது ஒரு 10 to 11 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாரு. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை ரொம்ப மனசில் வைக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். நம்ம ஹோம்ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும், நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் அதை வாங்கணும்னு சொல்லியிருப்பாரு. ப்ளஸ் நீங்கள் அந்த ஸ்டாக் கண்டிப்பாக சீப்பாக இருக்குனால வாங்கக்கூடாது. அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ப்ளஸ் வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரே ரீசனால தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருப்பாரு. இது போக NAIC கிளப்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. அது நேஷனல் அசோசியேஷன் ஃபார் இன்வெஸ்டர் கார்பரேஷன். அவங்க எல்லாம் ஒன்று கூடி ஸ்டாக் பிக் பண்ணுவாங்க. அவங்களோட அனாலிசிஸ் அண்ட் லேர்னிங்ஸ் படியும் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 20 ஸ்டாக்ஸ் 30 ஸ்டாக்ஸில் என்றைக்குமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மினிமம் 5, மேக்ஸிமம் ஒரு 10 to 15 வரைக்கும் போகலாம்.
ப்ளஸ் 15 ரொம்ப அதிகம். 5 to 12 அப்படிங்கிறது ஒரு மேனேஜபிள். அதுவும் நீங்கள் வந்து 4 or 5 செக்டர்ஸ் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏர்னிங் க்ரோத் எப்படி இருக்குது, சேல்ஸ் க்ரோத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 2 பார்க்கலாம். த வீக்கெண்ட் வாரியர். இந்த சாப்டரில் எதை பற்றி பேசியிருப்பாருன்னா, நம்ம நெகட்டிவ் நியூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு பிரெயினை விட அதிக தைரியம் தான் தேவை அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு வில் பவர் அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த வீக்கெண்ட் வாரியர் அப்படிங்கிற ஒரு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆத்தருக்கு தெரிஞ்ச சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாட்டர்டே சண்டேலாம் சேர்ந்து குளோபல் வார்மிங், குளோபல் கூலிங், சோவியன் தெப்பெயர், அதாவது ரஷ்யா யுக்ரைன் வார் அந்த மாதிரி பேசி நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குலாம் எந்தெந்த மாதிரிலாம் நெகட்டிவ் இம்பாக்ட் வரப்போகுது அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஈவன் இது 30 years 40 years முன்னாடி எழுதுனதுனாலும் இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இது பொருந்தது. நம்ம ரஷ்யா உக்ரைன் வார்னாலேயோ இல்லை இன்ஃப்ளேஷன்னாலேயோ இல்லை குளோபல் வார்மிங்னாலேயோ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது அப்பவும் பேசியிருக்காங்க, இப்போவும் பேசிட்டு தான் இருக்காங்க. நாம் நியூஸ் படிக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ்லாம் ஷேர் மார்க்கெட் மேலே பட்டாலும் அது வந்து டவுன் ஆனாலும் அது லாங் டேர்மில் ரெக்கவர் ஆகிடும். ஒரு நல்ல இன்வெஸ்டிங் ஆப்ஷன் கண்டிப்பாக நம்ம ஃபெய்த் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து ஷேர் மார்க்கெட்னு கிடையாது, நீங்கள் ரியல் எஸ்டேட் அப்படின்னா கூட இதே கேஸ் தான். இங்கே பீட்டர் பிரின்சிபல் 4 பற்றி பேசியிருப்பார். என்றைக்குமே உங்களோட ஃபியூச்சரை நீங்கள் ரியர் வியூ மிரரில் பார்த்து நம்ம முன்னாடி போக முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. தி ஈவன் பிக் பிக்சர்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்து இங்கே பேராகிராஃபில் சொல்லியிருப்பாரு. இங்கே என்னன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ்லேருந்து நம்ம பாதுகாத்துறதுக்கு எப்படின்னா, நம்ம மாதம் ஒரு சிப் மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுதோ, இப்போ அது நல்ல கம்பெனி அப்படின்னா நம்ம அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஷேரை அதிகமாக வாங்கணும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம அந்த ஷேர் மார்க்கெட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. சாப்டர் 3யோட ஹெட்டிங் பேர் அ டூர் டு தி ஃபண்ட் ஹவுஸ். இந்த சாப்டரில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதை நம்ம சூஸ் பண்ணணும், ப்ளஸ் நம்ம பிக் பண்ணும்போது என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஒருவேளை மியூச்சுவல் ஃபண்டில் இன்ட்ரெஸ்டட்னா இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் அயனியோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போகிற முக்கியமான ரீசனே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஷேரை வந்து சூஸ் பண்ணணும், எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாதனால தான். பட் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணுங்கிற கன்ஃபியூஷன் வந்து இப்போ உள்ள வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எத்தனை ஷேர்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு புது கன்ஃபியூஷனாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஆத்தர் சொல்லியிருப்பாரு. இந்த டாபிக் ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட் பற்றி பேசியிருக்க மாட்டார், ஃபுல்லாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தான் பேசியிருப்பார். எப்படி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ஒருவேளை 50 year old கீழே இருக்கீங்கன்னா பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும், வெறும் நீங்கள் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டு தான் போகணும்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பாண்ட்ஸ்க்கும் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதை நீங்கள் வாங்கலாம்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, லோட் அதெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதில் ஃபீஸ் அதிகமாக நீங்கள் பே பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து பீட்டர் பிரின்சிபல் 5 அப்படிங்கிறது ஒரு நியூஸ் பண்ணியிருப்பாரு. தெர் இஸ் நோ பாயிண்ட் பேயிங் யோயோமா டு பிளே ரேடியோ. யோயோமா அப்படிங்கிற ஒரு பெரிய மியூசிஷியன், அவருக்கு வந்து நீங்கள் பே பண்ணி ஒரு சாதாரண மியூசிக் பே பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரிஸ்க் ரொம்ப கம்மி, அதுக்காக நீங்கள் வந்து அதிகமான ஒரு லோடோ இல்லை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸையும் ஸ்டாக் ஃபண்ட்ஸையும் பேசிப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம ஸ்டாக் ஃபண்ட்ஸுக்கு போகணும். நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், நம்ம ஸ்டாக் ஃபண்ட்ஸுக்கு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்டாக் ஃபண்ட்ஸும் உங்களுக்கு வந்து நெகட்டிவில் போகும், ஏன்னா அதுவும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுதான் நம்ம ஸ்டாக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. வாரன் பஃபெட் சொன்னது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு உங்களோட ஷேர் 50% கம்மியாகிறது கூட நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே தான் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 20 to 30% லாஸ் போகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இண்டெக்ஸ் ஃபண்ட் ப்ளஸ் இண்டெக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அது அதோட ரொம்ப கம்மியாக போயிருக்கு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டவுனாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மிஸ்கன்செப்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஃபண்ட், வேல்யூ ஃபண்ட், குவாலிட்டி க்ரோத் ஃபண்ட், எமர்ஜிங் க்ரோத் ஃபண்ட், ஸ்பெஷல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபுல்லாகவே பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆல் ஸ்டார் டீம்னு ஒன்று கொடுத்துருப்பாரு. இது எதை மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா, நீங்கள் வந்து ஒரே ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் உங்களோட அலோகேஷனை பிரித்து நீங்கள் குவாலிட்டி க்ரோத் ஃபண்டில் கொஞ்சம், ஸ்பெஷல் ஃபண்டில் கொஞ்சம், கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஃபண்டில் கொஞ்சம் அப்படின்னு பிரித்து போடணும்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், எப்படி நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு. நம்ம மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது வெறும் நம்ம பிளைண்டாக ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்க்கக்கூடாது. நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். எதை வச்சு? நம்மளோட இண்டெக்ஸ் ஃபண்ட் ப்ளஸ் சென்செக்ஸ் நிஃப்டியை வச்சு. எந்த மாதிரி அவங்களோட இன்வெஸ்டிங் ப்ராசஸ் இருக்குது, அடிக்கடி அவங்க வந்து ஃபண்ட் மேனேஜரை மாற்றுறாங்களா, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது,
இந்த மாதிரி பெராமீட்டர்ஸ் வச்சு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்னு ஆத்தர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அது பியர் மார்க்கெட்டாக இருந்திருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கும். அதனால் இது வந்து மோசமான ஃபண்டுன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஹோல் மார்க்கெட்டே மோசமாக பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்டும் அதே ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஃபோர்ப்ஸ் மேகசினில் ஹானர் ரூல்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எடுத்து அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நமக்கு அந்த மாதிரி இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் எதாக இருக்குது அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன். பட் இவர் சொல்லியிருக்கிறது வந்து யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டை பற்றி. அதில் என்ன க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த ஃபண்டு வந்து 2 புல் மார்க்கெட் 2 பியர் மார்க்கெட்டை வந்து தாண்டி இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே தாண்டினா அந்த ஹானர் ரூலில் வந்து உள்ளே வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாரு. நம்மளும் அதே மாதிரியே லாங் டேர்மில் எது நல்லா பண்ணியிருக்கு, 10 இயர்ஸில் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு, 10 இயர்ஸ்க்கு அந்த ஃபண்ட் இருந்திருக்கா ஃபஸ்ட்டு இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபைனலாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே சம்மரைஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து 60 இயர்ஸ்க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா. ப்ளஸ் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது வேல்யூ ஃபண்ட்னா வேல்யூ ஃபண்டோட கம்பேர் பண்ணுங்கள். கோல்டு ஃபண்டை தூக்கி கொண்டு போய் நம்ம வேல்யூ ஃபண்டில் கம்பேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே டைப் ஆஃப் ஸ்டாக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வேல்யூவில் கொஞ்சம், கேபிட்டலில் கொஞ்சம், கோல்டில் கொஞ்சம், டெப்ட்டில் கொஞ்சம் பிரித்து நீங்கள் போடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ப்ளஸ் ஃபைனலாக ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் பெர்ஃபார்மன்ஸை வந்து பிளைண்டாக பார்க்காதீங்க, கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போவோம். சாப்டர் 4ஓட பேர் மேனேஜிங் மெகல்லன். இதில் ஆத்தர் வந்து அவர் அந்த மெகல்லன் ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது எப்படிலாம் அந்த கம்பெனியை சூஸ் பண்ணார், எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணார், ப்ளஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாரு. நம்ம வந்து இந்த ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் கோர் பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பாக பார்ப்போம். மெகல்லன் ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபெடலிட்டி கம்பெனியோடது. அவர் அங்கே 13 வருஷமாக அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி பேஸ்ட், ஸ்டாக் பேஸ்ட் ஃபண்ட். இது அப்போ அந்த ஃபண்ட் ஆரம்பிச்சப்போ இருக்கிற கம்பெனி எல்லாமே விற்றுட்டு அவர் புதுசாக வந்து பிக் பண்ண ஆரம்பித்தார். இப்போ எல்லாமே ஏன் விற்றாரு அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்பரேட் ஆஃபீஸஸ்க்காக நிறைய செலவு பண்ணியிருந்தாங்க, தேவையில்லாத ஆடம்பர செலவு பண்ணியிருந்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து கார்பரேட் வந்து அவங்களோட இதை பார்த்துக்கிறாங்களோ ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ப்ளஸ் அவர் இதை பிக் பண்ணும்போது நிறைய வந்து அவருக்கு இன்சைட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக அண்டர் வேல்யூட் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2500 கம்பெனிஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 கம்பெனிஸ் ஆச்சு புல் மார்க்கெட் அப்போ அண்டர் வேல்யூடாக தான் இருந்திருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அவர் ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி நிறைய பேசியிருப்பார். ஃபாஸ்ட் ஃபுட் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆச்சுன்னா நிறைய இடத்துல நம்ம ரிப்ளிகேட் பண்ணி அந்த சக்ஸஸை வந்து ரிப்ளிகேட் பண்ண முடியும். அதனால் நம்ம சேல்ஸே அதிகப்படுத்த முடியும்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கிட்ட நிறைய பேசுவார், இன்ட்ராக்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட டிஸ்கஷன் அப்போ கண்டிப்பாக நீங்கள் மதிக்கிற உங்களோட ஆப்போனன்ட் யாருன்னு கேட்பாரு. இதன் மூலிமா அந்த டாப் டயர்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே அவர் தெரிஞ்சுப்பார். இந்த சாப்டர் வந்து இனிஷியல் இயர்ஸ் ஃபுல்லாகவே பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் சாப்டர் 5 வந்து மிட் இயர்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. சாப்டர் 6 வந்து லேட்டர் இயர்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம சாப்டர் 5 பார்ப்போம். சாப்டர் 5ல் மிடில் இயர்ஸில் வந்து எப்படி மெகல்லன் ஃபண்டில் என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாரு. இதிலிருந்து நம்ம 2 முக்கியமான கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து அவர் கம்பெனியை அனலைஸ் பண்ணார், ரெண்டாவது அவர் ரிட்டர்ன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணார் அப்படிங்கிறது. கம்பெனியை அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி சூஸ் பண்ணுவார். க்ளூஸ் வந்து பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து க்ளூஸை பார்ப்பார், மற்ற அனலிஸ்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசுவார், கடைசியாக சோர்ஸ் அதாவது இந்த கம்பெனிக்கிட்டே போய் பேசி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்குன்னு பார்ப்பார். ப்ளஸ் அவரோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரீட்டைல் ஃபாஸ்ட் ஃபுட் செயின் அப்படிங்கிறனால அது அந்த டைமில் அது பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. 10 to 15 இயர்ஸில் வந்து எவ்ரி இயர் 20% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அவர் இந்த இடத்துல எப்போவுமே ரூல் ஆஃப் 72 யூஸ் பண்ணி அவர் வந்து ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணுவார். நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து 20% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் 72வை 20ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3.6 இயர்ஸில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். கடைசியாக ரொம்ப முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். ஒரு நல்ல இன்வெஸ்டர் எப்போவுமே ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிறத பார்த்து நம்ம வந்து பயப்படக்கூடாது. எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு 10 to 30% கீழே விழுதோ அந்த டைமில் அவர் அந்த ஃபண்டில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஷேர் வாங்குவார். கரெக்ஷன் அவர் ஹெல்ப் பண்ணுறதும் இல்லாமல் ப்ளஸ் லாங் டேர்மில் அவருக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதனால தான் அவர் வந்து இந்த 13 வருஷத்தில் இந்த ஃபண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சாப்டர் 6 பார்ப்போம். மெகல்லன் ஃபண்ட் மேனேஜ் பண்ணும்போது லாஸ்ட் பீரியட் அதாவது 13th இயர்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லியிருப்பாரு. எதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஹாபிக்காகவோ இல்லை ஒரு தனியாக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 or 6 ஸ்டாக்ஸ் வந்து மேனேஜபிள்னு சொல்லியிருப்பாரு. அது ஒரு ஹாபியாக பண்ணும்போது. பட் லார்ஜர் ஃபண்ட் மேனேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 60 to 80 hours per week தேவைப்படும்னு சொல்லியிருப்பாரு. இந்த சாப்டரில் முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் ஒரு ஹைவேயில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்றைக்குமே நம்ம வந்து பின்னாடி பார்த்துட்டு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட் எப்பவுமே நம்ம ஃபார்வர்டாக தான் பார்க்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெடிக்ஷன் தான், எப்படி நம்ம ஃபியூச்சரில் பிஹேவ் பண்ண போகுது அப்படின்னு. அதனால நம்ம வந்து நம்ம ரியர் வியூ மிரரை ஓரளவுக்கு தான் பார்க்கணும். பட் என்றைக்குமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஃபியூச்சரை பார்த்து தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இவர் பர்சனலாக இவர் லைஃப்பில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் எக்ஸாம்பிளாக சொல்லி ஷேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் முக்கியமான பிரின்சிபல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற ஒரு ஸ்டாக் தான் பெஸ்ட் ஸ்டாக்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக ஏதாவது ஸ்டாக் வரும், புதுசாக ஐபிஓ வரும்.
அதை நோக்கி நம்ம வந்து ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு விஷயம் அப்படிங்கும்போது மைண்டில் வந்து ஒரு த்ரில் ஏற்படும். அது வந்து நம்ம அதை தேடி போவோம். அதே மாதிரியே தான் ஷேர் மார்க்கெட்லேயும் நம்ம ஒவ்வொரு ஷேரும் புது ஷேர் பார்க்கும்போது இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அது தாவி போகக்கூடாது. நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கிற ஸ்டாக்கே ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் வாங்கியிருப்போம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து அதிகமாக படித்து நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் நம்ம எவ்வளோ பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அட்லீஸ்ட் எவ்ரி குவார்ட்டர் வந்து அதோட ஃபினான்ஷியல் பற்றி அப்டேட்டடாக இருக்கணும். என்றைக்குமே நம்ம வந்து ஆட்டோ பைலட்டில் போடக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆட்டோ பைலட்டில் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் சரி நல்ல ஸ்டாக் விட்ட ஸ்டாக் வந்து நிறைய அவருக்கு வந்து லாஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதனால் நம்ம எவ்ரி குவார்ட்டர் வந்து நம்ம வந்து செக்இன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப மோசமான கம்பெனி, அண்டர் வேல்யூடு கம்பெனி இருக்குது அப்படின்னா அது ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசன்னால தான் அது டவுன் ஆகிருக்கும். அதை போய் நம்ம வந்து வாங்கக்கூடாது. அது அண்டர் வேல்யூடுங்கிற ஒரே ரீசன்னால் நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அது ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம வாங்கணும். இதுதான் இந்த சாப்டர் 6 சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 7 பார்ப்போம். சாப்டர் 7 மொத்தம் 3 விஷயத்தை பற்றி பேசியிருப்பாரு. சாப்டர் 7 நேம்லேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆர்ட், சயின்ஸ் அண்ட் லெக் ஒர்க். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் சூஸ் பண்ணுறது ஒரு ஆர்ட் மட்டும் கிடையாது, அது சயின்ஸும் கூட. ஆர்ட் அப்படின்னா நம்ம வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சரில் நம்ம என்ன தியரி வச்சு அந்த கம்பெனி வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல போகிறோம், நம்ம ஹார்ட் என்ன சொல்லுது, நம்ம இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறது தான் ஆர்ட். ஓகேவா? சயின்ஸ் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அதாவது அந்த நம்பர் என்ன சொல்லுது, சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்க போகுது, பாஸ்ட் சேல்ஸ் க்ரோத் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் சயின்ஸில் வரும். நம்ம ரெண்டுமே 50-50% வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று வந்து அதிகமாக இருந்து இன்னொன்று கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் கரெக்டான ஷேரை சூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெறும் நம்பர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லா அக்கௌண்டட்டும் எல்லா மேத்தமெட்டிஷியனும் தான் பணக்காரங்களாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. பட் அப்படி கிடையாது. நம்மளோட பிஸ்னஸ் மைண்ட் செட்டையும் உள்ளே கொண்டு வந்து நம்பர்ஸோட மைண்ட் செட்டையும் நம்ம உள்ளே கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஷேரை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. லெக் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆக்சுவலான ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக உள்ளே போட்டாகணும். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு 10-20 கம்பெனி அனலைஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனி நம்ம வந்து நம்மளோட கிரைட்டீரியாவில் மீட் பண்ணணும். அதனால் நம்ம சூஸ் பண்ணும்போது ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஒன்ஸ் சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்ரி குவார்ட்டர்லி நம்ம வந்து செக்இன் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டோரி அந்த கம்பெனியை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த 3 முக்கியமான பாயிண்ட் தான் இந்த சாப்டரில் சொல்லியிருப்பாரு. 8th சாப்டரோட பேர் ஷாப்பிங் ஃபார் ஸ்டாக்ஸ். இதில் மெயினாக வந்து ரீட்டெயில் செக்டரை பற்றி பேசியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்க அப்படின்னா என்னென்ன கடையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அது இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கா இல்லையா, அந்த கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஷாப் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அது ஒன் ஆஃப் த பீட்டர் பிரின்சிபல். நீங்கள் ஒரு மாலுக்கு போகும்போது யோசிச்சு பாருங்களேன், என்னென்ன கார்லாம் நிற்குது, அப்போ என்னென்ன ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் டயர்ஸ் எல்லாம் பார்க்கலாம், குட்டியர் இருக்கா, அப்போலோ இருக்கா, இந்த மாதிரி டயர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். நீங்கள் போகும்போதே உங்களோட வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் கரண்ட்டாக இப்போ இருக்கிற மாலில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி ஃபாரின் கம்பெனி தான் இருந்திருக்கும். பாடி ஷாப்பு, M&M. பட் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டும் இருக்குது, டிமார்ட்லாம் இந்தியன் ஷேர் மார்க்கெட்லேயே இருக்குது. அதில் போய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ப்ளஸ் சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இதில் வந்து வால்மார்ட்டை பற்றி பேசியிருப்பார். வால்மார்ட்ங்கிறது நம்ம டிமார்ட் மாதிரி யூஎஸில் இருக்கிற ஒரு கம்பெனி. இவன் தான் அந்த கம்பெனி உங்களுக்கு 10 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனி வந்து இன்னொரு இடத்துல அவங்க ப்ரெசன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இன்னும் அது வளர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கம்பெனி ஆல்ரெடி நம்மளுக்கு மல்டி பேக்கர் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம அந்த கம்பெனியோட சேல்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கம்பெனிஸும் வாங்கலாம்னு சொல்லியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் TCS மாதிரி. எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் செயினை தான் நிறைய பேசியிருப்பாரு. நீங்கள் நாளைக்கு எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடையும் பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கடை என்னன்னு பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம அது ப்ரைவேட் லிமிட்டடா இல்லை பப்ளிக் லிமிட்டடா இல்லை ட்ரேட் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், ஒரு பேட் நியூஸ் அப்போ நம்ம எப்படி வந்து அதை பாசிட்டிவாக நம்மளுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஆல்ரெடி அது வந்து பேடாக தான் போயிட்டுருக்கு. மறுபடியும் நம்மளுக்கு வந்து பேட் நியூஸாக வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை அது சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. பெஸ்ட் ஸ்டாக்ஸ் எப்போவுமே பேட் டைம்லேருந்து குட் டைமில் வரும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் கொலாப்ஸ் ஆகும்போது எப்படி வந்து ஒரு 3 கம்பெனியை வாங்கியிருக்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு. ஒன்று வந்து Pier 1ங்கிற ஒரு கம்பெனி, இன்னொன்று சன்பெல்ட் நர்சரிங்கிறது, மூணாவது வந்து ஜென்ரல் ஹாஸ்ட். இதுலேருந்து கோர் பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கலாம். நம்ம ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சன்பெல்ட் நர்சரி வந்து அவர் வாங்கும்போது ஒரு ரியல் எஸ்டேட் எப்படி நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் எஸ்டிமேஷன் தான். அது பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் என்ன விலைக்கு போயிட்டு இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம். கரெக்டாக அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் ஜென்ரல் ஹாஸ்ட்லேருந்து கோர் பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அதில் வந்து ஒரு இன்சைடர்ஸ், அதாவது ப்ரொமோட்டர்ஸ், அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் கம்பெனியை வந்து வாங்கியிருப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இன்சைடர்ஸ் பையிங்.
அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன்னு சொல்லியிருப்பார். 10th சாப்டரில் ஒரு ஹேர் கட் கம்பெனி பற்றி பேசியிருப்பார். எப்படி நம்மளுக்கு நேச்சுரல்ஸ் அண்ட் டோனியன் கை இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து சூப்பர் கட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை எடுத்து அந்த கம்பெனியோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குது மற்ற ஹேர் கட்டோட கம்பேர் பண்ணியிருப்பார். ப்ளஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே படிச்சிருப்பார். இதில் எந்த கோர் பாயிண்ட்ஸும் இல்லாதனால இந்த சாப்டரை நாங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 11. சாப்டர் 11ஓட ஹெட்டிங் பேர் பிளாசம்ஸ் இன் தி டெசர்ட். பாலைவனத்தில் இருக்கிற சோலை மாதிரி. அதாவது ரொம்ப மோசமாக ரொம்ப ஸ்லோவாக க்ரோ ஆகிற இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற நல்ல கம்பெனிஸை பற்றி பேசியிருப்பார். இதில் பீட்டர்ஸ் பிரின்சிபல் 16 வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு இண்டஸ்ட்ரியில் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானதுன்னு சொல்லியிருப்பாரு. யார் வேணால் ஈஸியாக என்ட்ரு ஆகலாம். அதனால ஒரு மார்க்கெட் ஷேர் வந்து ஒரு கம்பெனிக்கு ஈஸியாக டிக்ரீஸ் ஆகும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற ரொம்ப டிஃபிகல்ட்டாக என்ட்ரு ஆகிற சில இண்டஸ்ட்ரீஸில் ஆல்ரெடி ப்ரூவ் ஆன கம்பெனிஸை நம்ம ஈஸியாக பிக் பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு இங்கே வந்து ஒரு 4-5 கம்பெனி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி போரிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கலராக வந்து நம்மளுக்கு ஆனுவல் ரிப்போர்ட் விட மாட்டாங்க. வாரன் பஃபெட்டும் சில இடத்துல இப்படி தான் சொல்லியிருப்பாரு. எப்போவுமே நம்ம வந்து ஆனுவல் ரிப்போர்ட் ரொம்ப பிளெயினாக இருக்கணும். ஈவன் வந்து பெர்க்ஷைர் ஹாத்வே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்கும். அதில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணுமே தவிர அது எப்படி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அதுதான் இங்கே பீட்டர் பிரின்சிபல் 17 மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் சாப்டர் 12 and 13ல SNL பற்றி பேசியிருப்பாரு. SNL அப்படிங்கிறது சேவிங்ஸ் அண்ட் லோன் கம்பெனிஸ். 1980ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் செப்பரேட்டாக இருக்கும். SLN கம்பெனிஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாக இருக்கும். SLN கம்பெனிஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் மார்ட்டேஜஸ், மெயினாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக லோன் கொடுக்குற கம்பெனிஸ் தான் SLN கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஆத்தர் வந்து அந்த கம்பெனி ஷேரை பற்றி பேசியிருப்பாரு. இதில் கோர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிஸ்லாம் அனலிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்களா, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையோ அதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. எதெல்லாம் ரொம்ப ஃபேமஸோ அதெல்லாம் ஓவர் பிரைஸ்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. மெயினாக இதில் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டு அசட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அது யூஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்ம கண்டிப்பாக இனிமேல் உங்களோட ரேஷியோஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க. 7.5 ஆச்சு அட்லீஸ்ட் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த SNL கம்பெனிஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல சைன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா SNL அப்படிங்கிறது இப்போ கமர்ஷியல் பேங்க் ஆயிடுச்சு. அதனால் இந்த 12th and 13th சாப்டரை வந்து நீங்கள் மேலோட்டமாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் 14th சாப்டர் பார்ப்போம். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா MLP பற்றி பேசியிருப்பாரு. MLP அப்படிங்கிறது மாஸ்டர் லிமிடெட் பார்ட்னர்ஷிப்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் மாதிரி தான், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மாதிரி தான். பட் வந்து REITs வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ரியல் எஸ்டேட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. MLP வந்தீங்கன்னா அதே ஆப்ரேஷன் தான், பட் ப்ராடர் இண்டஸ்ட்ரி எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. MLP அப்படிங்கிறது குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்பெனி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்று வந்து லிமிடெட் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பர்டிகுலர் ஆப்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பைப்லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து அந்த ஆப்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. மெயினாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MLPs வந்து US ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்கும். அது இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த MLPயில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெயினாக வந்து டிவிடெண்டில் வந்து இன்கம் வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 15. சாப்டர் 15ல பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி பற்றி பேசியிருப்பாரு. மெயினாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல்ஸ், ஏர்லைன்ஸ், அலுமினியம்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாமே நம்மளுக்கு வந்து சைக்ளிக்கலில் தான் வரும். எதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து PE ரேஷியோ வச்சு நம்ம சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரியில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா லோ PE ரேஷியோ வந்து நல்ல அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் நினைப்போம். பட் சைக்ளிக்கல் அப்படி கிடையாது. முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ PE இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹை ஏர்னிங்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஃபாலோடு பை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹை PE வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு டினாமினேட்டர் பேஸ் பண்ணி ரொம்ப டிபெண்டாக இருக்கிறனால PE ரேஷியோ நம்ம வச்சு நம்ம என்றைக்குமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இது இன்றைக்குமே உங்களுக்கு பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதிக லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளம்பர் இருக்காருன்னா அவருக்கு வந்து அலுமினியம் ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ரொம்ப நாளாக அதை ட்ராக் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அலுமினியம் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா நல்லா ப்ராஃபிட் கிடைப்பாரு. ஈவன் ஒரு MBA படித்தவங்க கூட பிளம்பர் கிட்ட தோத்துருவாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து அப் அண்ட் டவுன் தெரிஞ்சதுனா மட்டும் சைக்ளிக்கல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம்னு ஆத்தர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் சாப்டர் 16 பார்ப்போம். நியூக்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ். இதில் வந்து CMS எனர்ஜின்னு ஒரு கம்பெனி பற்றி பேசியிருப்பாரு. அந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள்னால வேற ஒரு பேரை மாற்றி இன்னொரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் கோர் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அவங்களோட பேரை மாற்றுறாங்கன்னா எய்தர் அவங்க வந்து மெர்ஜர்னால மாற்றிருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து மாட்டி மக்கள் வந்து அந்த கம்பெனியோட பேரை மறக்கணுங்கிறதுக்காக பேரை மாற்றிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு 17th சாப்டர் அங்கிள் சாம்ஸ் கரேஜ் சேல். இதில் மெயினாக எதை பற்றி பேசியிருப்பாரு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அவங்க வச்சிருக்க ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நடந்த LIC, IRCTC இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷன் தான். கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோலில் விட்டுட்டு மெயினாக வந்து ப்ரைவேட்க்கு வந்து விட்டுருவாங்க. இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி
அதிகமாகிறதுக்காக பண்ணுவாங்க. கரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு வந்து ப்ரைவேட்டைசேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க. எல்ஐசி அந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்கே பீட்டர் பிரின்சிபல் 21 மென்ஷன் பண்ணியிருப்பாரு. வாட் எவர் த குயின் இஸ் செல்லிங் பை இட். இது இங்கிலாண்டை ரெஃபர் பண்ணி சொல்லியிருப்பாரு. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடது. சாப்டர் நம்பர் 18 பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனி மே அப்படிங்கிற ஒரு கம்பெனி பற்றி பேசியிருப்பாரு. இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம போக வேணாம். பட் ஆத்தர் என்ன சொல்ல வராங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த ஃபேனி மே அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனலிஸ்ட் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆத்தர் வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கம்பெனி மேலே வந்து ஃபெய்த் வச்சிருந்தாரு. லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேனி மே அப்படிங்கிற கம்பெனி வந்து அந்த மெகல்லன் ஃபண்டுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லுவார். அதனால் நிறைய அனலிஸ்ட் நிறைய பேர் வந்து ராங்குன்னு சொன்னால் கூட நம்ம இன்வெஸ்டிங்கில் வந்து ஃபெய்த் வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து ஷேரை வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. எவ்ரி இயர் வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு நல்ல ஷேர் வந்து ரிட்டர்ன் தராமல் இருக்கலாம். பட் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து அக்யூமுலேட்டாக கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும்னு சொல்லியிருப்பாரு. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் 18th சாப்டரோட கோர் கான்செப்ட். சாப்டர் 19ஓட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஷர் இன் த பேக்யார்ட். அதாவது நம்ம வீட்டுக்கு பின்னாடியே புதையல் இருக்கிறது அப்படிங்கிறது லிட்டரலான மீனிங். ஆத்தர் என்ன சொல்ல வந்திருப்பார் அப்படின்னா அவர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காரு. மற்ற மியூச்சுவல் ஃபண்டை வந்து அவர் கவனிக்காமல் விட்டுருக்காரு. ஸ்டார்டிங் இயர்ஸில் கவனிக்காமல் விட்டுருக்காருன்னு சொல்லியிருப்பாரு. லேட்டர் இயர்ஸில் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மளுக்கு மேஜராக எந்த லேர்னிங் பாயிண்ட் இதில் கிடையாது. ஆத்தர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. பட் ஆல்ரெடி இதை நம்ம கவர் பண்ணிட்டோம். அதனால் இந்த சாப்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 20. இது ரொம்ப சின்ன சாப்டர், 2 pages தான் இருக்கும். இதில் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா ரெஸ்டாரண்ட் செயின்ஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. முக்கிய ரீசன் நிறைய மேலே சொல்லியிருப்பாரு. மறுபடியும் நான் ரீஎயிட்டேட் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட் செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல சக்சீட் ஆகும்போது அவங்க வந்து கடன் வாங்கியோ இல்லை வந்து பப்ளிக் கிட்ட மணி வாங்கியோ அவங்க வந்து நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி அதே சக்ஸஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறது அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ஆத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் மேலே எப்போவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நம்மளுக்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனல் சாப்டருக்கு வந்துட்டோம். சாப்டர் நம்பர் 21. இதில் வந்து ஆத்தர் 6 month செக்அப்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதாவது நம்ம போர்ட்ஃபோலியோவை எவ்ரி 6 months வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி வச்சுருப்போம்ல. அதாவது நம்ம கம்பெனி வந்து இதனால் இந்த பர்டிகுலர் ரீசனால் இவ்வளோ ரெவன்யூ வந்து அப்கமிங் மந்த்ஸில் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது அந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கா இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட் 6 months அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நம்ம வந்து எவ்ரி 3 monthsக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ கேல்குலேட் பண்ணியிருக்கணும். ஏர்னிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற க்ரோத்தில் கிடைச்சிருக்கு இல்லையான்னு நம்ம பார்க்கணும். இந்த லென்த்தி வீடியோவை இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புக் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இது வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணதுலேயே இதை எனக்கு கொஞ்சம் டஃபஸ்ட் வீடியோவாக இருந்திருக்கு. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது புக்ஸ் மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். டில் தென் ஹாப்பி இன்வெஸ்டிங்.